படுகொலை செய்யப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக தலைவர் ஆம்ஸ்ட்ராங் உடல் ராஜீவ்காந்தி மருத்துவமனையிலிருந்து அயனாவரம் இல்லத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது. அது தொடர்பான முழுமையான விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்க கேட்டும் அந்த காட்சிகளையே பார்த்து வருகிறோம். படுகொலை செய்யப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக தலைவர் ஆம்ஸ்ட்ராங் உடல் ராஜீவ்காந்தி மருத்துவமனையிலிருந்து அயனாவரம் இல்லத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது. அங்கு அயனாவரம் இல்லத்தில் குடும்ப வழக்கப்படி இறுதி சடங்குகளானது நடைபெற இருக்கிறது. மேலும் குடும்பத்தினரை தவிர வேறு யாருக்கும் ஆம்ஸ்ட்ராங் இல்லம் வர அனுமதி இல்லை என்றும் காவல்துறை தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது படுகொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கின் உடல் ராஜீவ்காந்தி மருத்துவமனையிலிருந்து அயனாவரம் இல்லத்திற்கு தற்போது கொண்டு செல்லப்பட்டு வருகிறது. அந்த காட்சிகளையே தற்போது பார்க்கிறோம். இது தொடர்பான மேலதிக தகவலை செய்தியாளர் சசிதரன் வழங்க கேட்போம். சசிதரன் வணக்கம். தற்போது காவல்துறையினருக்கும் அயனாவரம் இல்லத்தில் அருகே பகுஜன் சமாஜின் ஆதரவாளர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. என்ன காரணம், என்ன நடக்குது, அங்க விவரங்களை பதிவு பண்ணலாம் சசி. மறைந்த பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கின் உடலானது ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையிலிருந்து அவர் வசித்து வரக்கூடிய அயனாவரம் அடுக்குமாடி குடியிருப்புக்கு கொண்டு வரப்படுகிறது. இங்கு 2 மணி நேரம் அவரது குடும்பத்தின் வழக்கும்படி இறுதி சடங்குகள் நடைபெறுவதற்கான அஞ்சலி செலுத்துவதற்காகவும் வைக்கப்படுகிறது. குடியிருப்பு பகுதியில் வசித்து வரக்கூடிய நபர்களும் அவரது உறவினர்களும் அஞ்சலி செலுத்துவதற்காக இங்கு வைக்கப்படுகிறது. அவரின் உடல் மட்டுமே இங்கே 5வது தளத்தில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது. இந்நிலையில் பொதுமக்கள் உள்ளே அனுமதிக்க தேவையில்லை, ஆதரவாளர்கள் என 1000க்கும் மேற்பட்டோர் இப்பகுதியில் குவிந்திருக்கக்கூடிய காரணத்தினால் போலீசார் கடும் கட்டுப்பாடுகள் விதித்திருக்கிறார்கள். 2000க்கும் மேற்பட்ட போலீசார்கள் குவிக்கப்பட்டு அடுக்குமாடி குடியிருப்பின் பிரதான வாயிலை தற்போது மூடி வைத்திருக்கிறார்கள். இதனால் உள்ளே தங்களை அனுப்பும்படி ஆதரவாளர்கள் கோஷமிட்டு போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனால் இத்தரப்பினிடையே தள்ளுமுள் ஏற்பட்டிருக்கிறது. உள்ளேயே தற்போது உள்ளே மேலே கொண்டு செல்வதற்காக பேரிகார்டுகள் தடுப்பு வேலை அமைத்து அங்கேயும் 50க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த இடத்தை பொறுத்த மட்டில் அவரது உடலை மட்டும் மேலே தூக்கி செல்வதற்கான பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். மற்ற யாரையும் உள்ளே அனுமதிக்காமல் ஆங்காங்கே எங்கு நிற்கிறீர்களோ அங்கேயே நிற்கும்படி போலீசார் வலியுறுத்தியிருக்கிறார்கள். கயிறு கட்டி உள்ளே வந்த உடனே வாகனத்திலிருந்து உடல் மட்டும் மேலே ஏற்றி அவர்கள் குடும்பத்தின் வழக்கப்படி இறுதி சடங்குகள் நடைபெறுவதற்கான பணிகளை தற்போது போலீசார் மேற்கொண்டு வருகிறார்கள். வெளியே இருக்கக்கூடிய தொண்டர்களும் ஆதரவாளர்களும் தங்களை வீட்டிற்குள் அனுமதிக்க வேண்டும், அவர் முகத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் என்கிற கோஷங்களை எழுப்பி போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனால் அப்பகுதியில் சற்று நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. விவரங்களுக்கு நன்றி சசிதரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.